நம்ம 4 நாள் கழிச்சு மாவு எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு பார்க்கலாமா? 4வது நாள் தான் இப்போ நான் எடுத்து பார்க்குறேன். எப்படி ஊறி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். சப்போஸ் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா சுடு தண்ணி மட்டும் லேசாக தெளித்து மறுபடியும் வந்து மாவு பிசைஞ்சு ஒன்றா நம்ம வந்து போட்டு அதிரசம் எடுக்க வேண்டியது தான். எனக்கு எப்படி அதிரசம் சுட தெரியுதுன்னு பார்க்குறீங்களா? எனக்கு எல்லா ரெசிபியுமே வந்து தீபாவளிக்கு பண்ணுறது எல்லாமே எனக்கு செய்ய தெரியும். ஏன்னா எங்கள் மாமியார் வந்து செய்ய பார்த்து அதை நான் பார்த்துருக்கேன். அளவுலாம் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால எனக்கு வந்து செய்ய தெரியும். எங்கள் அம்மாவுக்கு வந்து அதிரசம்லாம் செய்ய தெரியாது. அவங்க வந்து அவங்களோட ட்ரெடிஷ்னலாக வந்து பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து செய்வாங்க. ஆக மொத்தத்தில் எனக்கு 2 சைட்லையுமே எல்லா ஸ்வீட்டுமே வந்து பண்ண தெரியும். இப்போ நான் செஞ்ச அதிரசம் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்துச்சு. ஸ்டார்டிங்கில் ஒரு 2 இது வந்து மாவு உள்ளே வேகாமல் இருந்துச்சு, அது தனியாக எடுத்துட்டேன். இப்போ வந்து ஒன்றா போட்டு எடுக்க சூப்பராக வந்து சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ நான் செய்கிறது எல்லாமே தீபாவளிக்காக நான் செய்யலைங்க. இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டிருக்கேன். நம்ம காம்போவாக என்னென்ன ப்ராடக்ட் வந்து கொடுக்குறோம் அது எல்லாமே போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் தீபாவளிக்கு தான் எங்களுக்கு வேணும்னீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு 20 டேஸ் கழிச்சு நான் மறுபடியும் செஞ்சு நான் போடுறேன். இப்போ செஞ்சதெல்லாம் கடையில் வந்து வாங்குற கஸ்டமர் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இல்லை எங்களுக்கு திடீர்னு இந்த மாதிரி வந்து அதிரசம் சாப்பிடணும் எங்களுக்கு கொரியர் போடுவீங்களான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி வந்து போடலாம். ஆனால் தீபாவளிக்காக நான் இப்போ செய்யலை, மறுபடியும் நான் சொல்லிடுறேன். இல்லை தீபாவளிக்கு நான் எவ்வளோ நாள் கிடக்குது, நான் இப்போ செஞ்சு வச்சு நான் எப்போ கொரியர் போடுறது? இந்த பலகாரம்லாம் நல்லா இருக்கும், இருந்தாலும் நான் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சால் தான் நீங்கள் 1 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட முடியும்.